ஒரு மகிழ்ச்சியான நகரத்துல சக்கியான்னு ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். சக்கியாக்கு தன்னோட பள்ளியை ரொம்பவும் பிடிக்குமா, படிப்புலயும் சிறந்தவங்களா இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம கணித பாடத்துல ரொம்பவும் திறமைசாலியாவும் இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் மதிய வேளையில சக்கியாவோட ஆசிரியர் வகுப்புக்கு வந்து, எல்லாம் நல்லா கேளுங்க, உங்க எல்லாருக்கும் அடுத்த வாரம் கணித தேர்வு இருக்குன்னு அறிவிச்சாங்களாம். இதை கேட்டதும் சக்கியாவோட நண்பர்களான ரியாவும் ராஜுவும் ரொம்பவும் பயந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல வகுப்பு முடிஞ்சதும் ரியா கவலையில இருக்கிறத சக்கியா பார்த்து, என்ன ஆச்சு ரியான்னு கேட்டாங்களாம். எனக்கு கணித பாடம் ரொம்பவும் குழப்பமா இருக்கும், என்னால தேர்வுல சரியா செயல்பட முடியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்களாம். ராஜுவும் எனக்கும் ரொம்பவும் குழப்பமா தான் இருக்கு சக்கியான்னு சொன்னாராம். இதை கேட்ட சக்கியா கொஞ்ச நேரம் யோசிச்சு, நம்ம ஏன் ஒன்னா படிக்க கூடாது, ஏன்னா இப்படி பண்றதுனால ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட ரியாவோட கண்கள் ஒளிர செஞ்சு, இது நல்ல யோசனை சக்கியா, ஆனா எனக்கு நல்லா படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சக்கியா சிரிச்சுக்கிட்டே, நான் படிக்கிற நுட்பத்தை உங்களுக்கும் சொல்லித்தரேன், நாளைக்கு பள்ளி முடிஞ்சதும் நம்ம எல்லாம் என்னோட வீட்டுல சந்திக்கலாம்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் பள்ளி முடிஞ்சதும் ரியாவையும் ராஜுவும் சக்கியா தன்னோட வீட்டுக்கு அழைச்சாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் புத்தகங்களை எடுத்துட்டு சமையல் அறையோட மேசையில அமர்ந்தாங்களாம். சக்கியா தன்னோட நண்பர்கள் கிட்ட, நம்ம கணிதத்தை படிக்க பல வேடிக்கையான வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு வண்ணங்கள் நிறைஞ்ச பிளாஸ்டிக் கார்டுகளை தந்தாங்களாம். அந்த பிளாஸ்டிக் கார்டோட ஒரு பக்கத்துல கணித பாடத்தோட வினாக்களும், இன்னொரு பக்கத்துல அதுக்கான பதில்களும் இருந்துச்சான். இந்த மாதிரி நம்ம ஒருவருக்கொரு வினாடி வினா செஞ்சு விளையாடலான்னு சக்கியா சொன்னாங்களாம். ரியாவும் ராஜுவும் இந்த ஒரு யோசனையை ரொம்பவும் விரும்பினாங்களாம். சக்கியா வினா எழுப்பினதும் பதில்கள் நினைவுல வச்சு ஒருவருக்கொரு விடையளிச்சு விளையாடினாங்களாம். இப்படி விளையாடி விளையாடி சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். இது ரொம்பவும் வேடிக்கையா இருக்கே, படிக்கிறது இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ரியா சொன்னாங்களாம். கொஞ்ச நேரத்துல சக்கியா கணித பிங்கோன்னு இன்னொரு விளையாட்டையும் அறிமுகப்படுத்தினாங்களாம். இதுல யாரெல்லாம் விடைய சீக்கிரம் நிறைவு பண்றீங்களோ அவங்க சத்தமா பதில்களை கூச்சலிடவும் செஞ்சாங்களாம். கொஞ்ச நேரத்துல சிரிப்பும் உற்சாகமும் அரை முழுக்க நிறைஞ்சையும் இருந்துச்சான். 1 மணி நேரம் இப்படியே போனதும் சக்கியாவோட அம்மா தான் செஞ்ச பிஸ்கெட்களை எல்லாருக்கும் தந்தாங்களாம். ராஜு சக்கியாவை பார்த்து, நான் படிச்சதுல இந்த ஒரு நுட்பம் தான் சிறந்ததுன்னு சொன்னாராம். ரியா, ஆமா சக்கியா, நானும் ரொம்பவும் நம்பிக்கையா உணர்றேன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சக்கியா மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய துவங்கினதும் புத்தக பைய எடுத்துட்டு வீட்டுக்கு போக தயாரா இருந்தாங்களாம். ரியா சக்கியாவை பார்த்து, சக்கியா ரொம்பவும் நன்றி, நீ பண்ண உதவி உண்மையாவே எங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம். ராஜுவும், ஆமா சக்கியா, சிறப்பா படிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு காட்டியிருக்கீங்க, நம்ம இதை திரும்பவும் பண்ணலான்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சக்கியாவோட இதயம் மகிழ்ச்சியால நிறைஞ்சிச்சான். நிச்சயமா நண்பர்களே, ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுட்டே இருக்கலாம்னு சக்கியாவும் சொன்னாங்களாம். அடுத்த வாரம் சக்கியா, ரியா, ராஜுவும் ஒன்றா படிக்கவும் துவங்கினாங்களாம். பெரிய பெரிய கேள்வி வந்தாலும் அதுக்கு தயாரா இருந்தாங்களாம். கொஞ்ச நாட்கள்ல தேர்வுல வெற்றி அடைஞ்சதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்களாம். சக்கியா தன்னோட படிப்பு நுட்பங்களை பகிர்ந்துக்கிறது எல்லாருக்கும் உதவியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் செஞ்சாங்களாம். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வர வெற்றி ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.